குழித்துறை நீதிமன்ற உயரதிகாரி அவதூறாக பேசி கடும் பணி சுமை தந்ததாக கூறி ஊழியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் குழித்துறை நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நாகராஜன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக அவரது தந்தைக்கு உருக்கமாக ஆடியோ பதிவுகளை அனுப்பியுள்ளார். அதில் நீதிமன்ற உயர் அதிகாரிகள் சாதி பாகுபாடு பார்ப்பதாகவும் அநாகரிக வார்த்தைகளால் திட்டி அதிக பணிச்சுமை தருவதாகவும் கூறியிருக்கிறார். தற்போது இந்த ஆடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்தனர். ஆபீஸ்ல தான் வேலை அவருக்கு. ஆனா அங்க இப்ப வந்த ஜட்ஜி அவர் ஆபீஸ்ல வேலை பண்ண விடாம அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவரை டே பை டே ரொம்ப டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு நாள் காலையில 7:30க்கு வேலைக்கு வர சொல்லி நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு விடுவாரு. பிள்ளை மூஞ்சி கூட அவர் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்கிறாரு. ஒரு கறி எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு சஸ்பெண்ட் ஆர்டருக்கு வேற கொண்டு போய் அந்த மன உளைச்சல என் புருஷன் இன்னைக்கு என்னைய விட்டு போயிட்டான். இந்த பேண்ட் நீளத்துக்கு கிழிஞ்சிருக்கு. எதுக்குள்ள இப்படி கிழிஞ்சிருக்கு? சக்க மரம் யார சொல்றானே, யாரி பேண்ட் கிழிஞ்சிருக்கு? ஒரு சக்க மரத்துல உனக்கு ப்ராப்ளம் படிக்க தெரியாதா? அது இல்லாம இவனை நாய் கூண்டு வாங்க வைக்கும், சாப்பிடறதுக்கு சோத்துல கை வைக்கிற நேரம் வந்து செடியை வெட்டு, அதுவும் இல்லாம இந்த கோழி செத்து போச்சு இதை வந்து அடக்கம் பண்ணு, எல்லா டார்ச்சரையும் பண்ணி பண்ணி எதாவது ஒரு ஏரியா வச்சு அதை பறி கொடுத்துட்டு இருக்கேன். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.